இவன் ஏன் ஃபோன் பண்றான்? ஐயா ஒரு நிமிஷம் இறங்குறீங்களா? சரி. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், பேசுறேன். சொல்றா. கேடி ப்ரோ, புரோகிதர் கூடவா இருக்காரு? அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி வாயேன். வரேன். கொஞ்சம் வழி விடுங்க. 1 minute ப்ளீஸ். சொல்றா. கேடி, நீ எங்க இருக்க? டேய், புரோகிதரை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன்டா. சரியான டிராஃபிக், அதில் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். கேடி ப்ரோ, ஒரு நிமிஷம். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன? அந்த புரோகிதரை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வராத. நான் சொல்ற வரைக்கும் தப்பான ரூட்லயே நீ சுத்திட்டு. நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி சொல்ற? புரியல எனக்கு. ப்ரோ, என்ன இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ரோ. நான் சொன்னா ஒரு ரீசன் இருக்கும் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. டேய், நான் சொல்றத கொஞ்சம் போன கட் பண்ணது. டேய், என்ன வச்சிட்டான்? டைம் ஆயிட்டே இருக்கு. இவன் என்ன இப்படி நின்னுட்டு இருக்கான்? முகூர்த்த நேரம் வேற முடிய போறது. எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. சமாளிப்போம். பிரகாஷ். அம்மா, புரோகிதர் எங்க? மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு எல்லாருமே வந்துட்டோம். நேரத்தோட வரது இல்லையா? இந்த கேடி தாம்மா கூப்பிட போயிருந்தா. இப்ப அவனையும் காணோம். முதல்ல ஃபோன் பண்ணு. அப்பா இருங்கப்பா, நான் பண்றேன். ஐயோ, இவனா? ஹலோ மச்சான். டேய் கேடி, எங்கடா இருக்கீங்க? வந்துட்டு இருக்கா மச்சான். எவ்வளவு நேரம்டா? எல்லாரும் மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடா. தோ ஒரு 10 நிமிஷம் மச்சான், 10 நிமிஷத்துல வந்துடும்டா. இவன் என்னடா வர சொல்றானே. ஜானு, இப்போ வந்துருவாங்களா ஜானு? சரி. என்னப்பா டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க. போயிடலாங்கய்யா, போயிடலாம். இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, 10 நிமிஷம் ஆகுன்னு சொன்னேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனா கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. போலாமா? உட்காருங்க. ஐயோ கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியலையே. போலாமா? ஐயோ மாப்பிள்ள, என்ன ஆமா, மாப்பிள்ள? தமிழை பாத்தீங்களா? பார்க்கலையே மாப்பிள்ள. ஏன், என்னாச்சு? எங்க போனானே தெரியலையே. சிபி, ஜானு, தமிழ் எங்க? இங்கதான் எங்கேயாவது வேலையா இருப்பா ஜானு. நான் வந்ததுல இருந்து தமிழ் என் கண்ணிலேயே படல. முதல்ல வர சொல்லு. எங்க போனா? வர சொல்லு. இங்கதான் எங்கேயாவது வேலையா இருப்பா ஜானு. நான் பாக்குறேன். நீ முதல்ல போ சீக்கிரமா ஜானு. போய் பார்த்து சரி கூட்டிட்டு வா. சரி, நீ போ. ஷோ, என்ன எங்க போயிருப்பா? தேடு, இன்னைக்கு பூரா தேடினாலும் கிடைக்க மாட்டா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? மாமா, ஸ்டோர் ரூம் சாவி இருக்கா? யார்கிட்ட இருக்கும்? அது அது மாப்பிள்ள, தமிழை தேடுறீங்களா நீங்க? ஆமா மாமா. ஐயோ, தமிழை இப்பதான் பந்தியில பார்த்தேன் மாப்பிள்ள. பந்தி இல்லையா? அங்க ஆள் இல்ல போல. அதான் தமிழ் பொறுப்பா நின்று வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் தான் நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியா? ஆமா மாப்பிள்ள, நீங்க நிச்சயம் நடக்கிற இடத்துல போய் பாருங்க, போங்க. சரி மாமா. என்னம்மா, நான் போன்ல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். நான் கண் அசைக்கும் போது அத்தை முன்னாடி வந்து தைரியமா இந்த பிரபு என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு அழுது நடிக்கணும். ஓகே சார். உன் நடிப்பை பார்த்து மொத்த பேரும் அதிர்ச்சியாயி இப்போ நடக்க போற நிச்சயத்தை நிறுத்தணும். சரிங்க சார். இத பாருமா, கரெக்டா நடிச்சு நம்ப வச்சிட்டேன்னா உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன். ஓகே சார். சரி, தைரியமா போய் உன் வேலையை முடி போ. எங்க வீட்ல நாங்க அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்னும் எனக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து வெளில வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
அது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தான். ஆனா அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தது பெரிய பிளெஸிங்கா தான் நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம். சாணு தொடர்ச்சியா பண்ண புண்ணியம் தான் தமிழ் எங்க குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எங்க கல்யாணத்துல எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. அதனால பஷினியோட கல்யாணத்தை யூஸ் பண்ணி நாங்க எங்க லைஃப்ல நடக்காத விஷயம் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம். இது என்னுடைய பேர் போட்ட மோதிரம். நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் இதை தமிழுக்கு போட்டு விட போறேன். இது தமிழ் பேர் போட்ட மோதிரம். இது தமிழ் என் கையில போட்டு விட போறான். நாங்க குடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா இப்போ நாங்க குடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எப்ப போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் நடக்க போற இந்த மொத்த மொமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா ஷூட் பண்றீங்க. இந்த கல்யாண ஆல்பத்தோட ஏன் ஆல்பமும் ஒண்ணு சேரும். ஜனம்மா, நல்ல நேரம் முடிய போகுது. என்னாச்சு சேது? இதோ வந்துருவாங்க ஜனாமா, வந்துருவாங்க. சரி, போய் பார்த்துட்டு வா. இதோ வந்துருவாங்க. சரி, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல நேரம் முடிய போகுது. முகூர்த்த பத்திரிகை கூட அப்புறம் படிச்சுக்கலாம். மாப்பிள்ளையும் பொண்ணு மோதிரம் மாத்திங்க. மீனா, மோதிரத்தை எடுத்து கொடு. நிறுத்துங்க.